அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி தத சுகலேச சத்தியம். அது தரித்திரத்தை மட்டும்தான் தருமா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. ஒரு நம்ம தேவைக்கு உரிய அந்த செல்வத்தை சேர்க்கும் போது எவ்வளவு ஆனந்தம் கிடைக்கிறதோ, அந்த தேவையை மீறி நம்ம எவ்வளவு செல்வம் சேர்க்கிறோமோ அதே ஆனந்தத்திற்கு அதே அளவில் துக்கத்தை நமக்கு சம்பாதித்து தரும் என்று சொல்றான். அதனால் தேவைக்கேத்த காசை சம்பாதிக்கிற வரைக்கும் ஆனந்தம் சுகம் கிடைக்கும். தேவையை மீறி நம்ம சம்பாதித்தோம், அந்த தேவையை மீறி ஆசைப்பட்டு இன்னும் பணம் இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் பணம் இருந்தால் நல்லா இருக்குமே என்று சேர்த்தோம் என்றால் அந்த பேராசை அந்த சுகத்தை, இதுவரைக்கும் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற ஆனந்தத்தை சுகத்தை துக்கமாக மாத்திவிடும், சோகமாக மாத்திவிடும் என்று சொல்றார் இந்த இடத்தில். நாஸ்தி ததா சுகலேச சத்தியம் புத்திராதபி தனபாஜாம் பீட்டிகி சர்வத்ரேஷா விகிதா ரீதிகி. இப்படி நிறைய செல்வம் உடைய ஒரு செல்வந்தர் தன்னோட சொந்த மகனை பார்த்து கூட பயப்படுகிறார் என்று சொல்றார். ஏனென்றால் ஒரு செல்வந்தர் ஒரு பணக்காரர் இருக்கார் என்று வைத்துக் கொள்ளலாம். அவருடைய செல்வம் அனைத்துமே அவர் இறந்து போன பிறகு அவரோட பிள்ளைகளுக்கு தான் போகும், அவரோட மகனுக்கோ மகளுக்கோ போகும். அதனால் அவரோட பிள்ளைகளுக்கு தன்னோட சொத்து எல்லாமே போக போறது என்று நினைத்து ஒரு கவலை இருக்கும் அவருக்கு. சில பேருக்கு இந்த மாதிரி நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த செல்வத்தை அனுபவித்தோம், நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் இவா இதெல்லாம் அனுபவிக்க போறாளே, நம்மளால அனுபவிக்க முடியாதே என்று ஒரு பக்கம் ஒரு கவலை இருக்கும். இன்னும் சில பேருக்கு எவ்வளவு கவலை இருக்கும் என்றால், இந்த செல்வத்தை நான் இவாளிட விட்டுட்டு போறேன், என்னோட முழு மனதோட தான் இவாளுக்கு விட்டுட்டு போறேன், இவாளுக்கு அது நல்லது செய்யும் என்றுதான் விட்டுட்டு போறேன். ஆனால் இவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இந்த செல்வத்தை தவறான வழியில் பயன்படுத்தினால் என்ன செய்யறது என்று அந்த பாசத்தோடு சேர்ந்து ஒரு சோகமும் வர்றதாம் அந்த இடத்து. மூன்றாவதாக எப்படி இருக்கும் என்றால், இந்த ஒரு சொத்தை தன்னோட அப்பா கிட்டேன்னு அபகரிக்கிறதுக்காக, அந்த அப்பா கிட்டேன்னு அதை எடுத்துக்கிறதுக்காக அந்த பிள்ளை அந்த அப்பாவை என்ன வேணாலும் செய்யலாம். அதுவும் ஒரு பாசிபிலிட்டியாக, அதுவும் ஒரு வாய்ப்பாக இருக்கா அந்த இடத்தில். அதனால் இந்த 3 விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் இருக்காம். அந்த பல விஷயங்களை மனதில் வைத்துதான் தன்னோட சொந்த பிள்ளையை பார்த்தே, தன்னோட சொந்த பொண்ணை பார்த்தே அந்த சொத்துக்காக அந்த ஒரு பணத்தினால் சோகப்படுறாளாம், கஷ்டப்படுறாளாம், பயப்படுறாளாம் இவர்கள். அதனால் புத்திராதபி தனபாஜாம் பீதிகி சர்வத்ரைஷா விகிதா ரீதிகி. இது ஒரு குடும்பத்திலோ ஒரு நாட்டிலோ ஒரு ஊரிலோ நடக்கும் விஷயம் இல்லை. சர்வத்ரைஷா விகிதா ரீதிகி, அனைத்து இடங்களிலும், இந்த உலகில் அனைத்து இடங்களிலும் நடக்கும் சிச்சுவேஷன் இதுதான். எல்லா இடத்துலையுமே இதுதான் நடக்கிறது, இந்த சம்பவம் தான் நடக்கிறது. இது ஒரு இடத்திலோ ஒரு குடும்பத்திலோ நடக்கும் விஷயம் அல்ல, இது எல்லா இடத்திலும் நடக்கிறது என்று சொல்றா இந்த இடத்தில். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இன்னைக்கு நம்ம நம்பிக்கையின் பலம் என்ற தலைப்புல நீதி கதையை பார்ப்போம். இங்க இந்த நம்பிக்கையின் பலம் என்ற அந்த நீதி கதையில நம்ம முக்கியமாக பார்க்க போற கருத்து என்ன என்றால், இறைவனுக்கு நம்ம வழிபாடு செய்கிறோம், அந்த இறைவனை நம்ம வழிபடுகிறோம், நம்ம பக்தியை செலுத்துறோம். ஆனால் எவ்வளோ தெய்வ பாடல்கள் பாடினாலும் சரி, எவ்வளோ ஸ்தோத்திரங்கள் படித்தாலும் சரி, ஆனால் அந்த மனதில் ஒரு நம்பிக்கை இல்லை என்றால் இந்த ஒரு பவசாகரத்திலேருந்து, இந்த ஒரு சம்சார சாகரத்திலேருந்து